ஹே காய்ஸ், இங்கே பாருங்க, என்னோட கை ஃபுல்லாக சீ ஃபுட்டு தான், கடல் வகைகள் தான் வச்சுருக்கேன். மீன் ஏறா கை வலிக்குது, இப்போ கீழே வச்சிடுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது. சங்கரா மீன் பலன்னு சொல்லிக்குது, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இதை வந்து 300 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்பா 250 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. பார்க்கவே சதை பார்த்தா சூப்பராக இருக்குது. இதில் வந்து சங்கரா மீனும் இருக்குது, நகரை மீனும் இருக்குது, கார மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த கார மீன் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 வகை மீன் இருக்குதுன்னு தான் சொல்லணும். இதை நம்ம இன்றைக்கி சூப்பராக சமைக்க போகிறோம். மீன் குழம்பு நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலான்னு இருக்கேன். மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுவலும் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா எறா வாங்கியிருக்காங்க. இது வந்து 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏதோ குறைச்சி 80 அந்த மாதிரி 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து எனக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் எறா வறுவல் ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே வந்து கொஞ்சமாக தான் வாங்குவோமா, எப்பயும் எறா எவ்வளோ இருந்தாலும் பார்த்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் தெரியும். நாங்கள் வந்து எறா கிரேவி, பிரியாணி அது மாதிரிலாம் செஞ்சுருக்கோம். ஃப்ரைனா ஒரு 4 இல்லை ஒரு 5-6 எடுத்து என்னோடய தங்கச்சி வந்து எப்போயாவது கொஞ்சம் வறுவல் பண்ண போகிறோன்னு ஆசைப்பட்டு பண்ணுவான். இன்றைக்கி வந்து இது ஃபுல்லாமே நாங்கள் வறுவல் தான் பண்ண போகிறோம். வறுவல்னு சொல்லும் போதே எப்படா சமைச்சு சாப்பிடணும்னு இருக்குது, அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு எறா வறுவல். இன்றைக்கி நம்ம இதெல்லாம் தான் சமைக்க போகிறோம். சூப்பரான கடல் விருந்து தான் நம்ம இன்னைக்கு குக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு, இன்னைக்கு நான் மீன் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்க போகிறேன்னு சொன்னேன். அதனால் தக்காளியை இதுக்கு அரைச்சிக்கலாம். தக்காளி மட்டும் நான் வந்து அரைச்சி ஊற்ற போகிறேன். இது நம்மளுடைய புல்லட் ஜார், அதே இது பெரிய சைஸு. இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் அதிக குவான்டிட்டி போட்டு அரைக்கலாம். இந்த ஜாரோட அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், பார்க்கலன்னா பாருங்கள். தக்காளி அரைச்சிட்டோம். இது வந்து இப்படி தான், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் வரும். நம்ம ஊற்றிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் குழம்புக்கு எடுத்துருப்போம், சின்ன வெங்காயம் மட்டும் தான் நம்ம போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம். இந்த வெங்காயத்தை நான் வந்து இடிச்சிக்க போகிறேன், தட்டி தான் வந்து குழம்புல சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெய் தான் நம்ம எப்பவுமே மீன் குழம்பு வைப்போம், அதனால் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிட்டு அது கூடவே கடலை எண்ணெயும் கலந்து ஊற்றிக்கலாம். 2 எண்ணெயும் கலந்து வச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ எண்ணெய் நான் நல்லா ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து வடவம். இன்னைக்கு வடவம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. அது போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் நான் வந்து இடித்து வச்சுருக்கேன், தட்டி போட போகிறேன். இது ஏற்கனவே கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்களா, அதையும் நம்மளுக்கு தட்டுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை, பூண்டு நிறைய போட்டு வச்சா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். சூடாயிடுச்சான்னு எனக்கு தெரியல, செக் பண்ணி பார்த்துட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. வெந்தயம், வடவம், கடுகு எல்லாமே போட்டு இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா பொரியணும். 3த்தையும் ஒன்றா தள்ளிடு. ஆமாம். இப்போ கொஞ்சம் வெந்தயம் செவரணும். காய் இது பாரு, போடு போடு. கருவேப்பிலை, பூண்டு, அது கூடவே வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும் அவங்களுக்கு. ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சின்ன வெங்காயத்துல மீன் குழம்பு வச்சு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு நிறைய போடணும். சூப்பராக இருக்குது. கலர் கலரி நல்லா இருக்குல்ல, பர்பிள் கலரில். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த புல்லட் ஜார் வந்து நம்ம முன்னாடியே சேனலில் போட்டிருக்கோம், அன்பாக்சிங் வீடியோ சொல்லி. இதை வந்து யூஸே பண்ண முடியாத, வேஸ்ட்டாக போயிடுச்சு நினச்சிருந்தோம். அதை நாங்கள் அப்போயே சொல்லணும்னு நினச்சோம். நடுவுலேயே ஒரு வீடியோவோ லைவோ ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ தான் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் வந்து கடையில் வாங்கின மிக்ஸி வச்சுல, கவர்மெண்ட்டில் கொடுத்த மிக்ஸி தான் வச்சுருக்கோம். அதுக்கு இது செட் ஆகல. இப்போ வந்து அந்த மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் இதுக்கேற்ற மாதிரி 4 பல் இருக்கும்ல அந்த மிக்ஸியோட அந்த அடியுது, அதை மாற்றிட்டு இது செட் ஆகிற மாதிரி போட்டுட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு அரேஞ்ச் கொடுத்து ஃபஸ்ட்டு அந்த மிக்ஸிலே இருந்தது 6 வீல் அந்த இது வச்சது இருக்கும். பட் இதில் 4 தான் இருந்துச்சு நாங்கள் வாங்கின புல்லட் ஜாரில். எங்களுக்கு 10 உள்ள ஒரு மாதிரி இடிச்சு ஃபிக்ஸ் ஆகலை, ஸோ யூஸே பண்ணாமல் வச்சுருந்தோம். நாங்கள் 4 வீல் போட்டுட்டு இந்த ஜார் இப்போ எங்களுக்கு நல்லா அரைக்கிது. அதனால இப்போ தான் யூஸ் பண்ணுறோமே, யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆமாம், அது போடுறதுக்கு 50 ரூபா வாங்கியிருந்தாங்க. அந்த வீல் மட்டும் மிக்ஸியில் மாற்றுறதுக்கு 50 ரூபா. அதனால நம்ம வந்து 4 வீல் இருக்க ஜார் தான் யூஸ் பண்ணணும். 6 வீல் போட்டுட்டா நம்மளுக்கு திருப்பி அது வந்து நல்லா ஒர்க். இப்போ இது போட்டதால இந்த 2 புல்லட் ஜார் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், மற்ற எதுவும் அதில் யூஸ் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் இடிக்குது. பட் திருப்பி புது மிக்ஸி வாங்கினா காசும் வேணும், பார்ப்போம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கும் வேணும்னா இந்த மாதிரி புல்லட் ஜாரு தனியாகவும் வேணா வாங்கிக்கலாம், செட்டோடையும் இருக்குது. ஆன்லைன் ஷாப்பிங் தான். நீங்கள் உங்களோட மிக்ஸி 4 வீல் தான்னா வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆமாம், நாங்கள் வந்து 4 தானே, நம்மளுக்கும் 4 தான் இருக்குன்னு மிக்ஸியை செக் பண்ணாமல் போட்டு வாங்கி அரைச்சது ஊற்றிக்கிறேன்.
எங்கள் அம்மாவுக்கு வந்து அதே மாதிரி ஜாரில் அரைச்சாச்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அவங்களுக்கு வந்து இது செட் ஆகல சொல்கிறாங்க. நார்மல் ஜார் மிக்ஸி தான் கேட்குறாங்க. சரி இந்த மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வாங்கணும். பார்ப்போம் எப்போ வாங்க போகிறோன்னு தெரில. இது பாருங்கள் சூப்பராக தக்காளி பியூரி அரைச்சதை ஊற்றிட்டோம். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய்லாம் நல்லா மிதந்து வரணும். அது வரையும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த தண்ணியோடய இருக்க மாதிரி வச்சா குழம்புக்கு ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி இருக்கும். அதனால் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். புல்லட் ஜார் வாங்கின லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறோம். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 2 ஜார் வாங்கிடணும். குழம்பு வச்சுட்டு மேகி சாப்பிட்றேன். நான் தான் கொடுத்தேன். காலையில் நான் பாதி தோசை தான் சாப்பிட்டேன். நானும் பாதி தோசை தான் சாப்பிட்டதுனால மதியம் சமைச்சு முடிக்க டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் வயிறுலாம் வலிக்குன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி மேகி செஞ்சா அதை சாப்பிட்டுட்டே குக் பண்ணுறேன். என்னோட ஷேர் பாருங்க எவ்வளோ கொஞ்சமாக கொடுத்துருக்கா. சரி அவளுக்கு ரொம்ப பசிக்குதுனால சாப்பிட்டு கொண்டு விட்டுட்டேன். நீ கேட்கவே இல்லை, சரின்னு உனக்கு கொஞ்சம் கொடுத்தேன். பாரு எண்ணெய்லாம் பிரிஞ்சு நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணியில தக்காளி தொக்கு மாதிரி இருக்கு. ஆமா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா. இப்போ இந்த ஸ்டேஜ்ல குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது போட்டுக்கிறேன். 4 ஸ்பூன் போடுறேன். மிளகாய் தூள் நம்ம எப்படி அரைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய டைம் போட்டிருக்கோம். பார்க்கலன்னா பாருங்க வீடியோ. புளி கரைச்சி வச்சுட்டேன். அந்த தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். இதை ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்கணும். எண்ணெயெல்லாம் வந்து இந்த மாதிரி தக்காளி நம்ம அரைச்ச குழம்பு வச்சாலே நிறையா ஊற்றினாலும் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள் இந்த தக்காளி நம்ம வாஷ் பண்ண தண்ணி இருக்குல்ல, அதையுமே நம்ம வந்து புளி தண்ணி கூட ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ புளிப்பு உப்பு போடவே மறந்துட்டேன். உப்பு எவ்வளோ போட்டுக்குவ? சரி உப்பு போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போடவே மறந்துட்டேன் பாருங்க. எப்பயுமே வதக்கும் போது போடுவேன், மறந்துட்டேன் இன்னைக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளிப்பு உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு தண்ணி இன்னும் எவ்வளோ வேணுமோ குழம்புக்கு வச்சுருவோம். நல்லா அது கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் மீனும் மாங்காவும் போட்டுக்கலாம். இறாலாம் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நடுவில் இருக்க அந்த குடல் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து மசாலா போட்டு வறுவல் பண்ணிடலாம். இறால் வறுவல். நம்ம இன்னைக்கு இறா வறுவல் பண்ண போகிறோம்னு சொன்னால இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நிறைய இறா வறுவல் இப்போ பண்ணுறோம். பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இதுக்கு என்னென்ன மசாலா போட்டிருக்கோன்னா இறாவை நல்லா க்ளீன் பண்ணிட்டோமா, குடல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு எல்லாம் போட்டு கொஞ்சமாக 65 மசாலா அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் போட்டு ஃபஸ்ட்டே மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுலேயே லைட்டாக எண்ணெய் ஊற்றி இப்போ நாங்கள் அப்படியே அடுப்பில் வச்சுட்டோம் இதே பாத்திரத்துலேயே. இப்போ இதை நல்லா வறுவல் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம இறாவை செஞ்சதே இல்லை வறுவல். இங்கே பாருங்க இறா வறுவல் செமையாக ரெடி ஆகினுக்கு. இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா இறா வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடும். என்னடி சுட சுட எடுத்து சாப்பிட போறியா? ஆமாம் இறாவை வறுத்ததும் வெயிட் பண்ணலாம் டைமே இல்லை. அதனால நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட வேண்டியதான். குழம்பு வைக்கலாம் டைம் ஆகும். நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். வைக்கிறேன் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. எனக்கும் அப்படியே ஒன்று ஊதி இருக்கலாம் சேர்த்து. இறாமா இறாதான். சாதம் போட்டு சாப்பிடுமா? சரிம்மா இறாவை ஃப்ரை பண்ணதில் கடாய் சாதம் சாப்பிட்றோம். கொடு சூடாக இருக்கு. அதை வச்சு சாப்பிடு. இங்கே பாருங்க அவ்வளோ காமிச்சாலும் குட்டியாக சுருங்கிடுவோம். இறா மட்டும் நம்ம எவ்வளோ வாங்கினாலும் கொஞ்சமாக தான் ஆகிடும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடணும்னு ஆசை, அதனால் சாப்பிட்றோம். உங்களுக்கும் இது மாதிரி சாப்பிட பிடிக்கும், யாராவது ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குழம்புல மாங்காய் போட்டுக்கலாம். மீனும் போட்டுக்கலாம். மீனும் போடுறாங்க அம்மா. இது வந்து சங்கரா மீன் கார மீன் நம்ம வந்து கொஞ்சமாக குழம்பு போட்டு தலை பீஸ்லாம் போட்டுருக்கோம்ல. இது மாம்பழமா மாங்காவான்னு தெரியல. அப்படி இந்த கன்சிஸ்டன்சி தான் சூப்பராக இருக்கும். ஸ்வீட்டாகவும் புளிப்பாகவும் சூப்பராக இருக்கும். குழம்புல மீன் போட்டாச்சு. இப்போ இது வந்து லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். மாங்காய் மீன்லாம் போட்டு அடுத்தது மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். குழம்பு சூப்பராக கொதிக்குது. மீனும் நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுற அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இந்த மாதிரி கருவேப்பிலையை பிச்சு இப்படி போட்டுட்டிங்கன்னா மீன் குழம்பு ஃப்ளேவரே வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இது கூட நான் வந்து கருவேப்பிலை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டால் கொத்தமல்லி வேணும்னாலும் போட்டுக்கலாம். அப்புறம் சூப்பராக இருக்குது. இந்த மீன் எல்லாமே வறுத்துக்கலாம். மீனுக்கெலாம் சூப்பராக செமையாக மசாலா போட்டு வச்சுட்டோம். இப்போ வறுவல் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்போ போல தான் நம்ம வீட்டில் உப்பு பூண்டு தட்டி போட்டுப்போம், வீட்டு மிளகாய் தூள் போட்டுப்போம். இதுவே செமையாக இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கோம். மீன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடாயிடுச்சு. சதை பார்த்தா சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான மீன்.
இன்னைக்கு நம்ம என்னென்ன சமைச்சிருக்கோம்னு பார்க்கலாமா? கடல் விருந்து என்னென்ன இருக்குன்னு. சூப்பராக மாங்காய்லாம் போட்டு மாங்காய் மீன் எல்லாமே போட்டு மீன் குழம்பு வச்சிருக்கோம். என்ன மீன் சொல்லவே இல்லையே. சங்கரா மீன், கார மீன் அதெல்லாம் தாண்டி நம்ம தான் ஃபஸ்ட்டு குக்கிங்கே காமிச்சிட்டோமே. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் இருக்குது. அப்புறம் மீன் வறுவல் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது. நிறைய மீனை நம்ம வறுத்துட்டோம், கொஞ்சம் தான் குழம்பு வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம வீட்டில் ரெடி பண்ண தயிரும் இருக்குது. சூப்பரான கடல் மீன் விருந்து ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு, மீன் வறுவல் டேஸ்ட் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மீன் வறுவல் அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம். எனக்கு அப்படியே சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். வாவ், செமையாக இருக்குது. சூப்பராக இருக்கும். என்னோட ஃபேவரட் சங்கரா மீன் வறுவல். எனக்கு மீன் வறுவல் ரொம்ப பிடிக்கும், சங்கரா மீனும் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் லன்ச் இன்னைக்கு. கார மீன் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. கார மீன் குழம்பு வந்து ஸ்பெஷலாக அது டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும். ஒரு நாள் நாங்கள் அது ரெசிபி போடுறோம். பாருங்க, கார மீன் சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு சாப்பிட்டு பார்ப்போம். புளிப்பும் சித்திப்பு எல்லாமே சேர்ந்து நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றி வச்சோம்ல, அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி தக்காளி அரைச்சி ஊற்றி சின்ன வெங்காயத்தில் நல்லா தட்டி போட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்கள். அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒரே மாதிரி வச்சிங்கன்னா இப்படி டிஃப்ரெண்ட்டாக வச்சு பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு ஃபுடி எங்கள் வீட்டில் லஞ்சு சூப்பராக நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் மீன் வாங்கி மீன் குழம்பு, மீன் வறுவல், அதுக்கப்புறம் எறா வறுவல் காலி ஆகிடுச்சு, மறந்தே போயிட்டோம். எறா வறுவல் நாங்கள் சமைக்கும் போதே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கொஞ்சம் சாப்பாடும் அதில் போட்டு சாப்பிட்டோம், கடாய் சாப்பாடு மாதிரி. சூப்பரான லஞ்சு. நீங்களும் இதே மாதிரி குக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.